அங்க வச்சு இங்க வச்சு என் தலையிலேயே கைய வச்சுட்டானே. அதுல ஒரு பையன் சொல்ற, சார் நான் ஒரு ஆலோசனை சொல்றேன்னா. என்ன ஆலோசனைனா, விழுகிற மாதிரி இருந்தா நீங்க விழுகிற மாதிரி இருந்தா ஒன்று வெள்ளிக்கிழமை விழுங்க, இல்லைன்னா திங்கக்கிழமை விழுங்க. அப்பதான் எங்களுக்கு வெள்ளி சனி ஞாயிறு, இல்லைன்னா சனி ஞாயிறு திங்கள் ஒரு 3 நாள் கிடைக்குது. பாவி சனிக்கிழமை விழுந்து சனி விழுந்தும் கெடிச்சு விழுந்தும் கெடிச்சுன்னா வரக்கூடாது. அதனால விழுகிறக்கே ஐடியா சொல்றானா. எவ்வளவு விவரமான பையனா இன்னைக்கு இருக்கிறான், இருக்கா இல்லையா? இந்த விவரம் குடும்பத்துக்கு வரும்போது அத்தனை விவரம் இருக்கா நமக்கு நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? அத்தனை விவரம் என்னாச்சு இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் அன்பு செலுத்துவதிலே இன்னைக்கு பெண்களுக்கு அக்கறை இல்லையே. எல்லா பெண்களும் என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு, நானே சமைச்சு நானே தினந்தோறும் இந்த ஆளுக்கு ஆக்கி போட்டு என்ன வாழ்க்கை இது சொல்கிறாளே இல்லையா? இது நடக்குதா இல்லையா? இவங்க சாப்பாட்டை இன்னைக்கு இருக்கிற மனைவி சமைச்ச சாப்பாட்டை எடுத்துட்டு போய் காக்காய்க்கு வச்சா கூட காக்கா பறந்தடிச்சு ஓடுது. காக்காயே பறந்தடிச்சு ஓடுது. ஐயோ நம்மளையும் இல்லாமல் பண்ணிடுவானு. காக்காய்க்கு தெரிஞ்ச விவரம் கணவனுக்கு தெரியலையே. பாவம் தெரியலையே இவன். அதுதான் கணவன் சொன்னான், நான் எப்பவுமே சாப்பிட்றதுக்கு முன்னால் சாமியை கும்பிடாமல் சாப்பிடவே மாட்டேனுங்கண்ணா. ஓ கடவுள் மேலே அவ்வளவு பக்தியா? இல்லை சாப்பாட்டு மேலே சாப்பிட்ட பிறகு நாம் உயிரோடு இருக்கிறோமோ இல்லையோ அதுக்கு முன்னால் சாமியை கும்பிட்டு சாப்பிட்டோம்னா ஏதோ அப்பாவது உயிரோடு இருக்கலாமேங்கிற எண்ணம் வருதா இல்லையா? அன்பினால் உருவாக்கப்பட்ட சமையல் என்றால் குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்து. இது அவஸ்தையில் உருவான உணவு அல்லவா? டிவியை பார்த்துக்கிட்டே சமைச்சா போய் வரும். அப்புறம் அடிக்கடி இந்த பொம்பளைக்கு சொல்ற வாழ்த்தை, உங்களோட வாழ்ந்து என்ன சுகத்தை கண்ட, ஒரு நகை உண்டா, நட்டு உண்டா? நட்டு இருக்கு. ஆமாம், நட்டு தான் நம்ம கையில் கண்டு போய் பல நாளாக கிடக்குது. அந்த நட்டை அவள் கையில் எடுத்து வச்சிருக்கிறான். நட்டு உண்டா? அப்புறம் இன்னொன்று சொல்லுவான், உங்களோட வாழ்றதுக்கு பதிலாக நான் பேசாமல் விஷத்தை குடிச்சு செத்து போலான் இருக்கேன்னா. புருஷன் சொன்னா, இதுக்கு போய் ஏன் விஷத்தை கடை ஏறி போய் தேடி வாங்கணுமா? நீ வச்ச ரசத்தை குடிச்சாவே போய் சேர்ந்தலாமடி, இதுக்கு எதுக்கு விஷத்தை தேடி போற கேட்கிறான் இல்லையா? அப்ப சமையலிலும் ஈடுபாடு இல்லை, உணவில ஈடுபாடு இல்லை, உறவில ஈடுபாடு. கணவனை மதிக்கணும்னு என்ன இருக்கா இன்னைக்கு? எந்த பெண்ணுக்காவது கணவனை மதிக்கணும், மாலையிட்ட முதல்ல மதிக்கணும் ஒரு எண்ணம் இருக்கணும். மணாளனே மங்கையின் பாக்கியம் படம், சினிமா படம், கணவனே கண்கண்ட தெய்வம் தெய்வம் அந்த காலத்துல படம் எடுத்தான். இப்ப நம்ம விவரம் எல்லாம் தெரிஞ்சுதான் திரைப்படமே எப்படி எடுக்கிறான், ஆண் பாவம்னு எடுக்கிறான். பாவம் சம்சாரம் அது மின்சாரம் எடுக்கிறான். பேசினாரு பாண்டியராஜன். ஆண் பாவம் நாய் போச்சா இல்லையா? பரிதாம நிக்கிற நிலை யாருக்கு இருக்கிறது என்றால், இன்றைக்கு ஆண்கள் அனுசரித்து போகிற குணம் யாருக்கு அதிகமா இருக்கு? ஆண்களுக்கு அதிகமா இருக்கா, பெண்களுக்கு அதிகமா இருக்கா? நினைச்சு பாருங்க. அவங்க அப்பா அம்மா வந்தா மட்டனோட சாப்பாடு என்ன மனோன்மணி பாக்குது. அவங்க அப்பா அம்மா வந்தால் காலையிலேயே மஞ்சப்பையை தூக்கிட்டு அவர் கிளம்பிடுறாரு வீட்டுக்காரர். ஆமாம், மட்டன் எடுக்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரரோட அப்பா அம்மா வந்தால் இது மட்டனோட சாப்பாடு, அது மட்டமான சாப்பாடு. ஒரு ரெண்டுக்கு வித்தியாசம் தானே? ரெண்டு வித்தியாசம். அது மட்டனோட, இது மட்டமான சாப்பாடு. இந்த பிரிவினையை யார் உருவாக்குறா? இந்த பிரிவினையை யார்? ஆண்கள் உருவாக்குறாங்களா? குடும்பத்தில் உறவுகளை பிரிக்கிற சக்தி ஒரு பெண்ணால் உருவாக்கப்படுவதே ஒழிய ஒரு ஆணால உருவாக்குறதே இல்லையே சார். ஆண்கள் எல்லாம் அனுசரிச்சு போற. என் மனைவி எப்படி பார்க்கறனோ அதே மாதிரி என் மனைவியினுடைய தங்கச்சி நான் அப்படித்தான் பார்க்கறேன். போச்சுரா, இது வேற மாதிரில இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அதாவது அந்த குடும்பத்தை அப்படி பார்க்கறேன்னு. அப்படி குடும்பத்தையே பார்க்கறியே? குடும்பத்தையே பார்க்க. சரி பாருங்க, என்ன நாம தானே கால் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும் இல்லையா? நம்ம முன்னிலையில தானே நடக்கும். நீங்க என்ன குடும்பத்துல அப்ப இந்த எண்ணமெல்லாம் ஒரு ஆடவனுக்கு வருமே ஒழிய ஒரு பெண்ணுக்கு சுயநலம் என்பதுதான் அதிகமாக இருக்குமே ஒழிய பிற குடும்பத்தோடு இணைகிற எண்ணம் இருக்காது.
தனி குடும்பம் என்ற சிந்தனை வருவதற்கு அடிப்படை காரணமே பெண்ணுடைய பேராசைதான் ஒழிய எந்த ஆடவனும் தனி குடும்பமா போகணும் இதுவரைக்கும் நினைச்சதா இல்லை. யாருமே நினைச்சது இல்லை. தனி குடும்பமா போகணும் எவனாலும் நினைச்சிருக்கானா? இவதான் வந்தோன்னு சொல்லுவா, உங்களுக்கு ஒரு இளவும் தெரியாது. முதல் வார்த்தை அதுதான், உங்களுக்கு ஒரு இளவும் தெரியாது. எப்போ 28 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவன் சொல்றான் உங்களுக்கு ஒரு இளவும் தெரியாது. நான் அப்பதான் நினைச்சேன், டே நமக்கு ஒரு இளவும் தெரியாதுன்னு. இந்த இளவுக்கு எப்படா தெரியுது? எதுக்கு தெரிஞ்சிச்சு? அதுக்கு ஆச்சரியம் வேணுமா இல்லையா? அப்ப பொருளாதார ரீதியாக குடும்ப உறவு, சகோதரர்கள் பாசம், பிள்ளைகள் பாசம், கணவன் மனைவிக்குரிய உறவு, எல்லாம் மாமியா மருமக உறவு இன்னைக்கு சரியா இருக்கா? ஒரு மாமியாவை பாம்பு கடிச்சு போச்சு, உடனே எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. டாக்டர் கேட்டாரு, உங்க மாமியாவை எந்த பாம்பு கடிச்சதுங்க அப்படின்னு சொன்ன மருமக சொல்றான், என் மாமியாவை நல்ல பாம்பு தாங்க கடிச்சது. அது எப்படி கரெக்டாக தெரியும்? எங்கள் மாமியாவை நல்ல பாம்பு தாங்க கடிக்கு, வேறு என்ன கெட்ட பாம்பாக கடிக்கு? என் மாமியாவை கடிச்சுன்னா அது பாம்பு நல்ல பாம்பாக தான் இருக்கணும்னு ஒரு மருமக சொல்கிறான்னா, ஒரு மாமியார் 2 பெண்கள் ஒற்றுமையாக இல்லாத குடும்பத்தில் எங்கே குடும்ப உறவுகள் மேம்படும் என்ற காரணத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது கணவன் மனைவி உறவு சரியில்லை, பிள்ளைகளுக்கிடையே உறவு சரியில்லை, சகோதர பாசத்தை சந்தியில் சிரிக்கின்ற விதமாக பிரிக்கின்ற சக்தி இருக்கிற காரணத்தினால் குடும்ப மகிழ்ச்சி முற்றிலுமாக விளக்கப்பட்ட சூழ்நிலையில் குடும்ப பொறுப்பிலிருந்து இன்றைக்கு விலகிக் கொள்ளுகிறமாக பெண்மணிகள் இருக்கிற காரணத்தினால் குடும்ப உறவை பேணி காப்பதில் முன்னின்று இருப்பவர்கள் ஆடவர்கள்தான் என்று ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை தந்து ஒரு ஆண்களுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதமான கோயிலில் பேசுகிற அருமையான வாய்ப்பு, பெருமாள் திருக்கோயில் பேசுகிற அற்புதமான வாய்ப்பு, இன்றைக்கு குடும்ப உறவுகள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அற்புதமாக பேசுகிற வாய்ப்பு அளித்த அத்தனை பெரியவர்களுக்கு எங்களுக்கு பணிவன்பான வணக்கத்தை சொல்லி நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, ஐயா ரொம்ப அழகாக சொன்னார். அவர் கேட்டதுலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவர் தண்ணிக்குள்ளே விழுந்தால் எப்படி தூக்குறதுன்னு எல்லாருக்கும் கவலை வந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா இவர் தான் சொல்லியிருந்திருக்காரு, முடிய பிடிச்சி தூக்குறான்னு இருக்காரு. இவர் கொஞ்சம் கண்ணாடியை பார்த்துட்டு கூட சொல்லியிருந்திருக்கலாம். என்னைக்கு பெண்ணு கால் எடுத்து வைக்கிறாளோ அப்போ வீட்டில் வந்து பிரச்சனை வந்துடுது. மாமியார் மருமக உறவு நல்லா இல்லை, கணவன் மனைவி உறவு நல்லா இல்லை, அப்பா அம்மா உறவு நல்லா இல்லை, வருஷப்படுத்திக்கிட்டே போகிறாரு. அப்போ உறவு இப்படி தான் இருக்காது, காரணம் பெண்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு நம்முடைய அந்த பாராட்டை சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் நல்லா கவனமாக உட்காந்து கேட்கணும். ஏன்னா பெண்கள் பேச வர போகிறாங்க. நம்ம நாட்டில் பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படின்னு கேட்குறீங்களா? வீட்டு வாசலில் கல்லு பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரங்க கூட நம்மளோட சோறு கேட்டதில்லை. அம்மா தாயை நம்மளை கேட்டுக்கானா, எப்பா பெரியப்பா 2 இட்லி ஒன்று கேட்டுக்கானா? இல்லை. பஸ்ஸில் கூட ஆம்பளை சீட்டில் பொம்பளை உட்காரலாம், நம்ம ஊர் நியாயம். தப்பி தவறி ஒரு பொம்பளை சீட்டில் ஆம்பளை உட்காரட்டும். சில கிளவி அந்நிய மாதிரி தலையை விரிச்சு போட்டு ஆடிடுங்க. அந்த பஸ்ஸில் எழுதி போட்டுக்கலாம், நான் படித்து பார்த்தேன். பெண்களுக்கு எத்தனை எழுத்து? பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பார்த்தாது இங்கிலீஷில் லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள்னு எழுதாட்டா பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி வச்சுருக்காங்க பஸ்ஸில். யாரோ வேணும்னே செய்கிற மாதிரி இருக்குது. விளம்பரத்தில் கூட பாருங்கள், சொட்டு நீளம் டோய் அப்படிங்கிறா, யாரோ நம்மளை வைகிறாங்க போட்டோம். இப்போ குடும்ப உறவை ஆண் மட்டுமில்லை, ஆணையும் சேர்த்து பெண் தான் காக்கிறாள் என்று பேச பேராசிரியர் மனோன்மணி அவர்களை அழைக்கிறேன். இங்கே போட்டு வச்சுக்கோங்க மைக்கை. ஹலோ, பேசுங்க பேசுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் முதலென்ன உரை வைத்து, அகர முதல எழுத்தெல்லாம் முதலென்ன உரை வைத்து, ஆதி பகவன் முதற்றையன் அறிய வைத்து, காய்தந்து கனிதந்து தேன் தந்து தேனின் சுவைதந்து நாதந்து என இங்கு பேச வைத்தன முத்தமிழுக்கு முத்தான முதற்கோடி வணக்கங்கள். சபாசா. பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பட்டிமன்றங்களில் முடிசூடா மன்னராக விளங்குகிற தமிழகத்தில் பகல் நேரம் மட்டுமல்லாது இப்படி இரவு நேரங்களிலும் பல்கலைக்கழகமாக திகழ்கிற நல்லதொரு நடிகரும் முனைவரும் பேராசிரியருமான, உண்மையிலேயே பட்டிமன்ற மேடைகளிலே நகைச்சுவையிலும் இலக்கியத்திலும் ஞானம் பெற்றிருக்கக்கூடிய நல்ல ஞான சம்பந்தன் ஐயா அவர்களே,
மேடையில வீற்றிருக்கக்கூடிய இலக்கிய வழக்கறிஞர்களை இவை அனைத்திற்கும் மேலாக தமிழகத்தில் வாழ்கிறவர்கள் எல்லோரும் தமிழர்கள் இல்லை, தமிழகத்தில் வாழ்கிறவர்கள் எல்லோரும் தமிழர்கள் இல்லை, யார் அகத்திலே தமிழ் வாழ்கிறதோ அவர்கள்தான் தமிழர்கள் என்பதை நிரூபித்து அமர்ந்திருக்கக்கூடிய சோகத்திரையை கிழித்தறிய கிளம்பிய மாடப்புறாக்களாக வீற்றிருக்கக்கூடிய நெச்சுப்பட்டி வாழ் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நடுவர்களே, அவங்க இதை எதிர்பார்க்கல. அக்கா சுமாரா இருக்கு, எப்படி பேசுமோன்னு பயந்துகிட்டே இருந்தாங்க. குரல் வளம் கொஞ்சம் பலமா இருக்கவும் கொஞ்சம் அசந்துட்டாங்க. வேற ஒண்ணு. நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு. ஆனா எங்க அண்ணனுக்கு வருத்தம் எல்லாம் நம்ம தண்ணிக்குள்ள விழுந்துட்டா எப்படி பிடிச்சு தூக்குவாங்களோ அப்படின்னு. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனா உண்மையில அண்ணனை பார்த்து எனக்கு பொறாம. என்ன பொறாமன்னா, நாங்க மழையில கொஞ்சம் பஸ் விட்டு இறங்கி வரும்போது நனைஞ்சுக்கிட்டே வந்துட்டோம். வந்து ஃபேனை போட்டுவிட்டு இந்த பள்ளிக்கூடத்துல உட்காந்து தலையை தோட்டி தோட்டி காய வச்சு அண்ணன் 5 நிமிஷத்துல கிளம்பி வெளில வந்துட்டார்ல. அம்மா ஒரு பொட்டு தண்ணி நிக்கணுமே. அதனால அண்ணனை பார்த்து எங்களுக்கும் பொறாமை இருக்குமா இல்லையா? இருக்கதான் செய்யும். நல்ல ஒரு இடத்திற்கு இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறீர்கள், அதற்கு உங்களுக்கு நன்றி. என்னன்னா, ஐயா வரும்போது தாளாளர் ஐயா அழகா சொன்னாங்க, ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம்னு சொன்னா உடனே போய் கோவிலுக்கு போய் நில்லு, அந்த வினைகள் தீர்ந்துரும்னு எங்க அப்பா சொன்னாரு. உண்மையிலே அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்திற்கு வந்திருக்கோம். அது குலசேகர ஆழ்வார் அழகா சொல்லுவார், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் இன்வாசல் அடியாரும் மாணவரும் அறம்பேரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்துன் பழவாய் காண்பேனேன். அந்த மாதிரி இடத்துக்கு நல்ல வந்திருக்கோம். நல்ல தலைப்பு நடுவர்களே. குடும்ப உறவுகளை காக்கிறது நாங்களா பொம்பளையாலா இல்ல ஆண்களான்னு ஒரு கேள்வி. வந்து ஏதோ மனைவிய பத்தி அப்படியே புலம்பி தள்ளி இருக்கிறாரு. வீட்டுல பேச முடியாதெல்லாம் கார் ஏறி வந்து இந்த ஊர்ல பேசுறாரு பாருங்க. ஆமா, 28 வருஷம் ஆகி கல்யாணம் ஆகி போச்சு. இதுக்கப்புறமும் வந்து மனைவி எதுக்கு திட்டிகிட்டே நிக்கணும்? அதான் நடந்துருச்சே. ஆமா நடுவர்களே, இவர் கேள்விக்கு பதில் சொல்றதெல்லாம் ஒரு பிரச்சனையே எனக்கு இல்ல தெரியுமா? ஏன்னா நான் திருச்சியில உருமு தனலட்சுமி கல்லூரியில வேலை பாக்குறேன். சரி, அவனுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றோம். கோஎஜுகேஷன் காலேஜ்ல வேற வேலை பாக்குறேன். என்கிட்ட படிக்கிறவன் நடுவர்களே 2 மார்க் வாங்கியிருந்தான். தம்பி என்ன நினைக்கிறேன்? ஆமா, 100க்கே உங்ககிட்ட படிச்சு அவ்வளவுதான் வாங்குவான்னு நினைக்கிறேன். 2 மார்க் வாங்கியிருந்தான். இந்த 2 மார்க் வாங்கினது கூட ஒரு பெரிய பிரச்சனை. 2 மார்க் வாங்கினவன் கெக்க பொக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு அப்பதான் கோபம், ஏண்டா வாங்கியிருக்கிற மார்க் 2 இப்படி கெக்க பொக்கேன்னு சிரிக்கிறிய, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல அப்படின்னு அவன் சொன்னா. எனக்கு என்ன வெக்கம், 2 மார்க் போட்ட உனக்கே இல்லை எனக்கு என்னங்கிறேன்னா. நடுவர்களே, இவங்களெல்லாம் நாங்க தாண்டி வந்துட்டோம். எங்க அரசனை வந்து மனைவியை பத்தி ஒரே புலம்பலா சொல்லி இருக்கிறாரு. முதல்ல கல்யாணம் ஆனா தலை தொங்கி போயிருந்தான். நான் சும்மா என்ன தெரியுமா சொல்றேன், கல்யாணம் ஆன பிறகுதான் நீங்க மனுஷனாவே ஆவறீங்க. ஒரு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க வீட்டுல வரலையாமா. ஆமா, அவ்வளவு நாளா தனியா போயிருந்த நீங்க குடும்பத்தோட மனைவியோட போலன்னா எங்க வீட்டுல வரலையான்னா, அப்ப வீடு என்பது, குடும்பம் என்பது, உறவு என்பது, வாழ்க்கை என்பதே மனைவிதான். நீங்க தனியா இருக்கிற போது உங்களுக்கு என்ன பெருமை இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுவும் நாங்கள் ஏதோ கணவனுக்காக எதுவுமே செய்யறதே இல்லை, நாங்கள் இல்லைன்னா தான் சந்தோஷப்படுவாங்கங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. நடுவர்களே, அவங்க இல்லைன்னா எங்களுக்கு உலகமே இல்லைன்னு தான் நாங்கள் வாழ்றோம் தெரியுமா? அவ்வளவு அழகா பாடல்கள் எத்தனையோ பாட்டு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அண்ணனுக்கு விளங்கவே இல்லை பாருங்க. நாங்க வந்து எங்க கணவன் எப்படி தெரியுமா சொல்லுவோம், என்னோடக்கும் என் கணவனுக்கும் உண்மையிலே நடுவர்களே 7 ஜென்மத்திலயும் அவர் தான் வரணும்னு நான் நினைப்பேன், நான் வரணும்னு அவர் நினைப்பார். அழகா சினிமா பாட்டுல சொல்லியிருக்காங்க பாருங்க, பூவ கூட நாறு போல, பூமி கூட நீர் போல, மாமங்கூட சேர்ந்திருப்பே, மதுரை வீரம் பூமி போல, சேலையோட நூலு போல, சேர்ந்திருக்கும் சொந்தந்தா, திருமாலும் சொக்கரும் சேர்ந்து தேடி தந்த பந்தந்தா, மாமாவே நீ வேணும் 7 ஜென்மந்தா, அடியில சேதி சொல்லி அவனியில் தேதி வச்சு சேதி சொன்ன மன்னவருதா, எனக்கு சேதி சொன்ன மன்னவருதா, சொன்னஞ்சொல்லி நத்தியில குங்குமத்தை வச்சைய மன்னவருதா. இந்த பாட்டு கேட்டு இவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னா அவ வீட்டுக்காரர் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு இந்த அம்மா இங்க வந்த உடனே. ஆமா,
நடுவர் அவர்களே, இப்படி எல்லாம் கணவனை நம்ம பார்த்து பெண்கள் நாங்க தான் சொல்லுவோம் 7 ஜென்மத்துக்கு இவர் வரணும் அப்படின்னு சொல்லி. இப்படி சொன்னீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்குமா? வந்தோன்னா அது துணை நலம் இல்லை வினை நலம். இப்படி சொன்னீங்கன்னா ஆமா அப்படி எப்படி பேசுறது? ஆமா வந்தோன்னே இவர் சொன்னாரு, மனைவி வந்து சொன்னோன்னு கேட்டு குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு போயிடுது ஒரே பிரச்சனை. நான் கேட்கிற நடுவர் அவர்களே, இந்த பிள்ளை என்ன சொல்லும், இவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துன்னு வைங்களேன், தம்மெல்லாம் அடிக்காதீங்க இப்பெல்லாம் எல்லா நோயும் வந்துருதுன்னு சொன்னா கேட்குறீங்களா? கேட்க மாட்டாங்க. தினமும் போய் குடிச்சிட்டு வருவான். குடிச்சிட்டு வர்றீங்களே, இது உடம்புக்கு கெடுதி, குடும்பத்துக்கு நல்லது இல்லை, நம்ம பிள்ளைகளை யாரும் மதிக்க மாட்டாங்க, குடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்குறாங்களே, எதையும் கேட்கறது இல்லை. ஆனா மனைவி வந்து குடும்பத்தை 2ஆ பிரின்னு சொன்னு நீங்க ஏன் கேட்குறீங்க? அப்போ உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? முதல் முடிவு பண்ணு. இது நியாயம் தானே. சிகரெட் குடிக்காதன்னா கேட்கறது இல்ல, தண்ணி அடிக்காதன்னா கேட்கறது இல்ல, குடும்பத்தை பிரினா கேட்கறதா? அது மாத்திரம் காதுல கேட்குமா? என்னைக்காவது அவங்க மனைவி நம்ம கணவனுக்கு இப்படி மண்ண இருக்கேன்னு என்னைக்காவது நினைச்சிருப்பாங்களா? ஒரு நாள் எப்படிப்பட்ட கணவன் நம்ம கிடைச்சாலும் அவரு தான் அழகன்னு நினைச்சு வாழ்வாங்க. அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்ல. இப்ப நான் கருப்பா இருக்கணும், என் வீட்டுக்காரர் என்னைய பார்த்தா என்ன தெரியுமா நினைப்பாரு? இருட்டை விட நீ தாண்டி சூப்பர் பாரு. அடேப்பா, நடுவர்களே, நிலா வெளிச்சத்துல இருந்தா நல்லா இருக்காது, இருட்டுல இருந்தா தான் நல்லா இருக்கும். இருளான மேகம் என்னும் திரையின் பின்னாலே மறைந்த இந்நாளே அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல்லாடுதே ஆனந்தம் தேடுதே ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா. எப்படி இருக்கா? இங்க இருக்க பயலுக்கெல்லாம் புரியல. ஏன்னா நல்ல பாட்டை நம்ம ஆளு ரசிக்க தெரியாது. நீங்க அதுக்கு ஏதாவது புரியாத பாட்டு 2 பாடுங்க, அப்பதான் சந்தோஷம்.